வணக்கம் நண்பர்களே. இந்த உடலுறவு அப்படிங்கிறது மனுஷங்க இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு உணர்வு. ஆனால் அந்த உணர்வை சரியாக உபயோகிக்காமல் பல தவறான விளைவுகள் இந்த சமூகத்தில் உண்டாகிட்டு இருக்குது. பெரும்பாலான கற்பழிப்புகள், குழந்தைகளை பலாத்காரம் செய்கிறது, இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த இனப்பெருக்க தூண்டல் ஒரு காரணியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதை பல்வேறு கோணங்களில் நம்ம பார்க்கலாம். அதிகமாக நம்ம காதுகளுக்கு வர்றது சைல்ட் ரேப், சைல்ட் ரேப், சைல்ட் ரேப். இதே மாதிரி ஒரு விஷயம் பெல்ஜியமில் நடந்திருக்குது. அதை நீங்கள் கேள்விப்பட்டா சே அப்படின்னு கண்ணை மூடுவீங்க. அதாவது பெல்ஜியமில் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, 4 பெண் குழந்தைகள். அந்த 4 பெண் குழந்தைகளில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தை. மற்ற 3 குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு முன்னாடி இருந்த உறவுகளை உண்டான குழந்தைகள். அந்த அம்மாவுக்கு ஒரு காதல் துணையும் தேவைப்படுது, தங்குறதுக்கு ஒரு வீடும் தேவைப்படுது, வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஒரு அமைதியான சூழலும் தேவைப்படுது. அதனால் புதுசாக கிடைச்ச இந்த உறவை அவங்க ஏற்றுக்கிட்டு லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே ஒரு 40 to 50 இந்த வயசு தான் இருக்கும். 2 பேருமே உடல் உறவுலையும் நல்ல ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதனால தான் டேட்டிங் மூலமாட்டு அவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்க்கையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு குழந்தையும் பிறந்திருக்குது. ரெகுலராகவே இவங்களுக்குள்ள எல்லாம் நல்லா போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தால் அது போர் அடிக்கும். அதில் ஏதாவது புதுசாக நாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும் இல்லையா? அது உடலுறவிலும் அப்படி தான். இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் யோசிக்கிறாங்க. நிறைய காணொளிகள், வீடியோக்களெல்லாம் பார்த்து 3 பேராக இருந்தால் உடலுறவு வச்சுக்கிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உண்டாகுது. சரி, 3 பேராக அப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மனைவியும் கணவனும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன ஒரு ப்ராஸ்டிடியூட்டையோ ஒரு விலை மாதவியோ பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பணம் இல்லை. பணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்படியே இவங்களோட கவனம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது திரும்புது. அந்த பெண் குழந்தைங்க 4 பேரும் 12 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே அப்படியே வேறு வேறு வயது கேட்டகரியில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களை பாலியல் ரீதியாக இவங்களுக்குள்ள சேர்த்துக்கிறாங்க. சில நேரங்களில் அப்பாவும் குழந்தைகளும் மட்டும் உடலுறவு வச்சுக்கிறது, அப்படி இல்லைன்னா 3 பேராக சேர்ந்து உடலுறவு வச்சுக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 9 தடவை கூட இவங்க பாலியல் ரீதியாக தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் அப்பப்போ அந்த அம்மா சேர்ந்துக்குவாங்க. மற்ற நேரங்களில் இந்த அப்பா அந்த குழந்தைங்களோட தனித்தனியாக பாலியல் தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இதுக்கு அந்த குழந்தைங்களை செட் பண்ணுறதுக்காக பலவிதமான கதைகளை சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தைகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது உன்னோட வளர்ப்பு தந்தை தானே, அவர்கிட்ட உனக்கு ஒரு அந்யோன்யமான உணர்வு வரணும்னா கண்டிப்பாக நீ அவரோட உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு குழந்தைகிட்ட உன்னோட வெயிட் குறையணுன்னா உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் மற்ற குழந்தைங்கக்கிட்ட, இப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா வீட்டை விட்டு வெளியே பெற வேண்டியதான், சாப்பாடுக்கு கஷ்டப்படணும், பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மற்ற குழந்தைங்களையும் இவங்க பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, 2023 டிசம்பரில் அந்த 4 குழந்தைங்களில் கடைசி 2 குழந்தைங்க எப்படியோ வீட்டில் இருந்து தப்பிச்சு செக்ஷுவல் வயலன்ஸில் பாதிக்கப்பட்ட ஒரு ரீஹேபிலிட்டேஷன் சென்டருக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே இவங்க போய் சேர்ந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேள்விப்பட்ட போலீஸ் அப்படியே இந்த அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி
கோர்ட்டில் கொண்டு போனால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வேறு வழி தெரியல, என் ஹஸ்பண்ட் தான் இது சொன்னார், அப்படி இல்லைன்னா நான் சாப்பாடுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கணும், எனக்கு வீடு இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அந்த அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த குழந்தைங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை மாற்றி அவங்க தான் என்ன இந்த பாலியல் ரீதியான தொடர்புக்கு தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கோர்ட்டில் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, என்னவோ இருங்கடா, அப்பா பண்ணாலோ அம்மா பண்ணாலோ நீங்கள் குழந்தைங்கள வச்சு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் அம்மாவுக்கு 13 வருஷம், உங்கள் அப்பாவுக்கு 15 வருஷம் ஜெயிலே கிடங்க, ரொம்ப ஏற்றுக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்துக்கும் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்க தங்களோட வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோவை முடிப்போம். நன்றி நண்பர்களே.